இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நிறைந்திடுவே
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 15 இறைச்சொற்றொடர்கள் 26 முதல் 27 மற்றும் 16வது அதிகாரம் 12 முதல் 15 வரையிலான இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெந்தகோஸ்து பெருவிழாவை அகில உலக திரு அவையோடு நாம் சேர்ந்து கொண்டாடுகிற இந்த நாளிலே திரு அவையின் பணி வாழ்வின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பெந்தகோஸ்தே என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு பாஸ்கா உணவிற்கு பின் 50 நாட்களுக்கு பின் நடந்தேறிய ஒரு நிகழ்வு. 50 என்றால் பெந்தகோஸ்த். எனவேதான் இந்த நாளை பெந்தகோஸ்த் என்று நாம் சொல்லுகிறோம். நாம் நினைப்பது போன்று இன்று நடக்கக்கூடிய பெந்தகோஸ்த் என்ற சபையை பற்றி நாம் சொல்லவில்லை. தூய ஆவியாருடைய ஆற்றலினாலே, தூய ஆவியாரின் வழிநடத்துதலினாலே, தூய ஆவியாரின் உந்து சக்தியினாலே, தூய ஆவியாரின் துணையினாலே, சக்தியினாலே, வல்லமையினாலே நாம் அனைவரும் சமய வெறிகளை தாண்டி, சாதிய வெறிகளை தாண்டி தெளிவு மனதோடு பணியிலும் வாழ்விலும் நாம் முன்னேறி இருக்கக்கூடிய பல வகையான முறிவுகளை கடந்து மனதிலும் உடலிலும் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய முறிவுகளிலிருந்து நாம் கடந்து வந்து சமுதாய வெளிச்சத்துக்கு நாம் அனைவரும் வந்து கடவுளை மகிமைப்படுத்துகின்ற தூய ஆவியின் ஆலயங்களாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய பெந்தகோஸ்தே திருநாளின் மைய சிந்தனையாக என்னுடைய மனதுக்கு வருகிறது. சீடர்கள் அன்றைக்கெல்லாம் பயந்திருந்தார்கள். இவருடைய ஆற்றல், இயேசு சொன்னார், தூய ஆவியை பெற்றுக்கொண்ட சீடர்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே துணிச்சலோடு வெளிவந்தார்களோ, புதுப்படைப்பாக மாறினார்களோ, புதுப்படைப்பாக்க வேண்டும் என்று பணி செய்தார்களோ, நாமும் அதுபோல திருச்சபையிலே புதுப்படைப்பாகின்ற மக்களாக மாற வேண்டும். இது திரு அவையின் பிறந்த நாள் என்று சொல்ல மாட்டார்கள். காரணம், இயேசுவோடு திருச்சபை உருவானது. நற்கருணை எப்பொழுது உருவானதோ அப்பொழுதோ திரு அவை நமக்கு மத்தியிலே உருவாகிவிட்டது. எனவே திரு அவையின் தொடக்க நாள் பிறந்த நாள் என்று சொல்வதை விட திரு அவையின் பணிவாழ்வின் தொடக்க நாள் என்பது பொருள்படும். இந்த ஆற்றல் சக்தி எதற்காக? பரிசுத்த ஆவியானவர் யார் என்று கேட்டால் முழுக்க முழுக்க ஆண்டவர் இயேசுவே. அவருடைய விளிமியங்கள், அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தி தான் நாம் பரிசுத்த ஆவியார் அல்லது தூய ஆவியார் என்று சொல்லுகிறோம். இந்த பெந்தகோஸ்தோ வந்த பிறகுதான் நமக்கு சில சிக்கலே இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுத்தது. இந்த தூய ஆவியார் என்று சொல்லப்படுகின்றவர் நமக்கு தருகின்ற ஒரு அழைப்பு. ஒன்று, நற்செய்தி அறிவிப்பு. நற்செய்தி அறிவிப்புன்னா இப்போ பெந்தகோஸ்தான போல பைபிளையும் பாட்டு புத்தகத்தையும் கையிலையும் இடுப்பிலையும் கொண்டு வந்து வெள்ளை துணியை போட்டு உடுத்துக்கிட்டு வெளியே சுத்துறது அல்ல. அது ஒரு பக்கம் ஒரு பணியாக இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி விடுதலை செய்தியை கொடுக்கக்கூடிய, மீட்பின் செய்தியை கொடுக்கக்கூடிய, நீதிக்காக போராடக்கூடிய, உண்மைக்காக போராடக்கூடிய, உழைக்கும் மக்களோடு இணைந்து மக்களின் உரிமைக்காக, மாண்பிற்காக உழைக்கக்கூடிய, போராடக்கூடிய துணிச்சலை தருவதுதான் இந்த நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்லப்படுகிறது. இதிலே பல ஆபத்துகள் உண்டு, சவால்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அவைகளையும் நாம் சந்தித்தாக வேண்டும் என்பதற்குரியவர்கள். ஆயர் மாமன்றத்தினுடைய தொடக்கத்திலே 1971ஆம் ஆண்டு உலகில் நீதி என்ற ஒரு அறிவிப்பின் வழியாக நாம் அனைவரும் சமயம் கடந்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதுதான் செய்தி. திருத்தந்தை அவர்கள் நம்முடைய பணியை பற்றி சொல்லும்போது தூய ஆவியார் நம்முடைய பணியை பற்றி தெளிவுபடுத்துகிறார் என்று சொல்கிறார்.
நம்மை எல்லாம் வழிநடத்துகிறார் என்று சொன்னார். யோவான் 15:26 சொல்லப்படுவது போன்று நாம் அனைவருமே இயேசுவினால் உந்தப்பட்டவர்கள், தூய ஆவியினால் உந்தப்பட்டவர்கள். நம்முடைய பணியை தெளிவாக்க வேண்டியிருக்கிறது. காரணம், கண்ட கனவு, திருத்தந்தை கண்ட கனவு அப்படித்தான். இப்பொழுது உள்ள திரு அவை இருக்கிறதே, காயப்பட்ட திரு அவை, தூசு படிந்த திரு அவை என்றுதான் சொல்ல முடியும். காரணம், வீதியில் அல்ல, சொகுசாக அறையிலே உட்கார்ந்து போதிக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். வெளியே வா, வீதிக்கு வெளியே வா, சமுதாயத்துக்கு வெளிச்சத்துக்கு நீ வா, சமுதாயத்தினுடைய வெளிக்கு நீ வர வேண்டும் என்பதுதான் திருத்தந்தையினுடைய ஆதங்கமாக இருக்கிறது. எனவே மானுட தோழமையிலே, ஒற்றுமையிலே ஆவியானவரை நாம் இனம் காண வேண்டியிருக்கிறது. பல மொழி பேசுகிறார்களே, எல்லா மக்களையும் இணைக்கக்கூடிய மொழியாக இருக்கிறது தூய ஆவியருடைய மொழி. அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் புரிகிற மொழியாக புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆற்றலினால், தூய ஆவியினால் ஒன்றுபடுகிறார்கள். பலர் பேசுவதையும் எல்லோரும் புரிந்து கொள்கிறார்கள். சாத்தியமாக முடியும். திருச்சபை என்று பல சாதிகளை கடந்து, சமயங்களை கடந்து ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசை. இன்னைக்கு இயற்கை சீற்றங்கள் வந்தால் ஒன்றுபடுகிறோமே, காற்றடித்தால் ஒன்றுபடுகிறோமே, நீர்நிலை அதிகமானால் ஒன்றுபடுகிறோமே. குளிக்க போற இடத்துல ஜாதியை பார்த்தா குளிக்கிறாங்க. பல ஜாதியினரும் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இயற்கை சீற்றம் வருகிறது, ஒருவரை பாதுகாத்துக் கொள்கிறார்களே. ஏன் நமக்குள்ள இந்த மத வெறித்தனம், சமய வெறித்தனம், சாதிய வெறித்தனம், பதவி வெறித்தனம், அதிகார வெறித்தனம்? அன்புக்குரியவர்களே, பெந்தகோஸ்து திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே கடந்து செல்லுவோம். தூய ஆவியின் ஆலயமாக மாறுவதற்கு, வாழ்வதற்கு நம்மை நாம் கடந்து செல்லுவோம். ஆவியின் ஆற்றலும் கனியும் கொடைகளும் நமது மத்தியில் இருப்பதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆவியினால் எங்களை வழிநடத்துகின்ற ஆற்றல் உள்ளவரை இறைவா, தூய ஆவியார் தருகின்ற கனிகளால், கொடைகளால், வரங்களால் எங்களை நிரப்பி பணி தெளிவோடும் விடுதலைக்காக, நீதிக்காக, உண்மைக்காக போராடுகின்ற மக்களாக, எங்களுடைய சுயநலங்களை கடந்து, சாதியத்தை கடந்து, சமயத்தை கடந்து, மதத்தை கடந்து நாங்கள் ஒரு தாயின் பிள்ளைகளாக வாழக்கூடிய ஆவின் மக்களாக வாழ தேவையான ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. ஆமென். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். ஆட்கொள்ள
தூயறிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.